கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு இங்க ஒரு கப்பலுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அவங்க நரமாசமா இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட தங்கத்தை போட்டு அழகு பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க தங்கச்சி அக்கா கிட்ட மட்டும் இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்ம கிட்ட மட்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு தங்கத்து மேல இவளுக்கு ஒரு இனம் புரிய ஆசை வருது. சோ வீட்டுக்கு ஒரு அகோரிய வர வச்சு எனக்கு எப்ப தங்கம் கிடைக்கும்னு கேட்க, உன் வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட தங்கங்கள் புதஞ்சு கிடக்குது, ஆனா தேவின்ற ஒரு பேய் பாதுகாத்துட்டு வரா. அந்த தங்கம் இருக்க இடத்த நீல நிற கண் கொண்ட அவங்க அக்காவால மட்டும் தான் அதை பார்க்க முடியும். சோ அவங்க அக்காவை பூஜை கூட்டு வந்துருன்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்டும் இதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு தங்கம் தான் முக்கியம், இதுக்கு நடுவுல நீ வந்த உன்னையும் கொண்டு மிரட்டி இப்ப வளகாப்புல இருக்க அவங்க அக்கா கூப்பிடுறதுக்காக போவா. உன் குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு நான் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ வாக்கான்னு சொல்லி ஏமாத்தி அவளை கூட்டிட்டு போறா. அங்க இருக்க எலும்பு கூடு அகோரி எல்லாம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் பயந்தே போயிட்டாரு. அவரை சமாளிச்சு பூஜை ஆரம்பிச்சதும் அவங்க அக்காவும் அங்கதான் ஏகப்பட்ட தங்கள் குவிஞ்சிருக்குன்னு கையை நீட்டு அங்க போய் பூசணிக்காய் உடைச்சதும் இவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருது. அவங்க ஹஸ்பண்ட் பூஜை பண்ற இடத்துக்கு பின்னாடி மனைவி விட்டுட்டு பிரசவம் பாக்குற லேடி கூப்பிடுறதுக்காக ஓட்டுறாரு. அவங்க கோழியோட ரத்தத்தை சாப்பாட்டுல கலந்து அந்த இடத்துல வச்சதும் ஏகப்பட்ட கருப்பு நிறத்துல இருக்க பேய்கள் வந்து சாப்பிட்டு போதுங்க. அப்பதான் அங்க தங்கத்தை பாதுகாக்கிற தேவி ஆக்ரோஷமா வெளியே வரா. இங்க ஹஸ்பண்டும் பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு பாட்டியை கூட்டு வந்துருவாரு. அந்த தேவிக்கு ஒரு ஆட்டை குடுறமா பலி கொடுக்குறானுங்க. அந்த ரத்தத்தை குடிச்ச தேவிக்கு அது பத்தல. உடனே ஒரு பெரிய மாட்டை கூட்டிட்டு வந்து பலி கொடுக்க அதையும் குடிச்ச தேவி பத்தலன்னு சொல்ல அப்பதான் அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இத கண்ணு முன்னாடி பார்த்த தேவி எனக்கு அந்த குழந்தை தான் பலியா வேணும்னு கேட்க அகோரியும் உடனே அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வாடா, இல்ல நம்ம எல்லாருமே தேவி கொன்றுவான்னு சொல்றாரு. இவனும் அவங்கள்ட்ட போயிட்டு குழந்தைய பலி கொடுத்தா நம்மளுக்கு ஏகப்பட்ட தங்கம் கிடைக்கும், குழந்தைய கொடுங்கன்னு கேக்குறான். உடனே அவனை தள்ளி விட்டு அங்க இருந்து குழந்தையோட எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. வேற வழி இல்லாம உனக்கு மனுஷ பலி தானே வேணும்னு அவனே வெட்டி பலி கொடுத்துட்ட. அதையும் குடிச்சிட்டு பத்தலன்னு சொல்றா. இப்ப அந்த தங்கத்துக்கான பூஜையை போட்ட வழியே வெட்டி பலி கொடுக்க அதுவும் பத்தன் தலையாட்டுவான். நான் என்னையும் உனக்கு பலியா தரேன்னு கடைசி அகோரி தன்னைத்தானே கொண்டுக்கிறான். தான் ஆசைப்பட்ட அந்த குழந்தையோட ரத்தம் கிடைக்காதால தேவி ஊருக்குள்ள இருக்க எல்லாரையுமே கொண்டு பலிதிக்க ஆரம்பிக்கிறான்.